Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பைசி டோரா பேன்கேக். இப்போ இது 4 விதமான ஸ்டஃபிங்கை பயன்படுத்தி நம்ம இதை செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக குழந்தைங்க விரும்புகிற மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம். எப்போவுமே நம்ம டோரா பேன்கேக் வந்து ஸ்வீட் மாதிரி தான் செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து மிளகெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு கேக் எடுத்து நான் பாதியே கட் பண்ணி இப்போ காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஸ்பைசி பேன்கேக் செய்கிறதுக்கு முதல்ல 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நான் கலருக்காக நான் கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 கப்பு கட்டி தயிர். பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக நமக்கு பேன் கேக் வரும். அதுக்காக ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். பொதுவாக நம்ம டோரா கேக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம காரமாக செய்கிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இனி ஸ்பைசி பேன் கேக் செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேன் கேக்கை தோசைக்கல்லில் தான் சுட்டு எடுக்க போகிறோம். முதல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பேட்டரை இப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடணும் ஒரு 2 செகண்டு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மாவை ஊற்றிட்டு அது மேலே கரண்டி வச்சு தீத்தக்கூடாது. தீத்தினோம்னா இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது நமக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்த பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ இது தனி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நமக்கு ரவுண்டாக வரணுன்னா இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து இந்த மாதிரி கூட நம்ம ரவுண்ட் ஷேப் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த மாவில் இந்த மாதிரி 8 பீஸ் வந்துச்சு. இப்போ இதை ஆல்ரெடி ஸ்பைசி தான் இது. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஒரு கேக் எடுத்துக்கிறோம். பூண்டு சட்னி குழந்தைங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடணும். இன்னொரு பேன் கேக் எடுத்து இது மேலே வச்சுருவோம். அடுத்தது நம்ம சேனலில் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு மெரியம் சொல்லி ஒரு சட்னி போட்டிருந்தேன். இது செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டு. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம இதில் மிளகெல்லாம் சேர்த்து இப்படி செஞ்சு தரதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு சேர்த்து செஞ்சாலே குழந்தைங்களுக்கு சளி இருமல் எது இருந்தாலுமே நமக்கு சரியாயிடும். இப்போ அடுத்தது ஒன்று எடுத்து மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி வச்சாச்சு. அடுத்து ஒரு கேக் எடுத்து நம்ம வீட்டில் எப்போவுமே பொதுவாக இட்லி பொடி ரெடியாகவே இருக்கும் வீட்டில். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி இந்த இட்லி பொடியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பயுமே வழக்கமாக சாப்பிட்றது தான். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டான டைப்பில் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பூண்டு சட்னி, இந்த வெங்காயம் பூண்டு சேர்ந்த அந்த மெரியம்னு சொல்கிறேன்ல அந்த சட்னி, இந்த இட்லி பொடி எல்லாமே நம்ம சுதாஸ்ரீ கிச்சனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கேக் எடுத்து இது மேலே நான் மூடி வச்சுருவோம். அடுத்தது இன்னொரு பேன் கேக் எடுத்துக்கலாம். இப்போ இதில் எந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதை நம்ம வீட்டில் டொமேட்டோ சாஸ் இருக்கும், இல்லை கெச்சப்பு இந்த மாதிரி இருக்கும். அதையும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுவும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ இன்னொரு பேன் எடுத்து நம்ம இப்படி
மூடி வச்சுருவோம். இப்போ 4 விதமான டேஸ்ட்டில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி ஒரே டிஃபனாக 4 விதமாக நம்ம இது மாதிரி சர்வ் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். உங்களுக்கு இந்த ஸ்பைசி டோரா பேன் கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.